உனக்கு அறிவே இல்லையா? கல்யாணம் நடக்கணும்னு கவலைப்பட்ட, அது நியாயம். உன் இஷ்டப்படி கல்யாணமும் நடந்துடுச்சு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் எனக்கு தேவையாமா? இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு என்னடி குறைச்சல்? ஏண்டி உன்னை கேட்டு அந்த மாப்பிள்ளைய பார்த்தேன், இல்ல உன்னை கேட்டுதான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சனா, இல்ல உன்னை கேட்டுதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேனா? அதே மாதிரிதான் இதுக்கும் நான் என்ன நினைக்கிறேனோ அதே மாதிரிதான் நடக்கும். வாய மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் நீ செய். மனசாட்சியோட பேசுமா. அவரே பாவம், அவங்க அப்பா இப்படி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாருன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காரு. அவங்க அம்மா எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு நீ கேட்டுட்டு இருந்தல்ல. அவசரப்பட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சதுக்கு நீ 1000 நியாயம் சொல்லலாம். ஆனா அவங்க கஷ்டத்தை இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. புருஷ சாக கிடக்குறப்ப இவ்வளவு சுயநலமா தாலிய கட்டி கூட்டிட்டு வந்துட்டான் பாருன்னு தோணதானே செய்யும். ஏமா, இது ஏன் வாழ்க்கை இல்லையாமா? இன்னையோட எல்லாமே முடிஞ்சு போற விஷயமா? நாளைக்கு பொழுதுன்னு ஒண்ணு விடியதானமா போகுது. 4 பேரை பார்க்க தானே போறோம். கேக்குறவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி தானமா தீரணும். அதை ஏமா யோசிக்க மாட்டேங்கிற? காயத்ரி, நான் உன்னை பெத்தவடி. உனக்கு மேல எனக்கு யோசிக்க தெரியும். உன் வயசு மாதிரி 2 மடங்கு அனுபவம் எனக்கு இருக்குடி. பார்க்காத கஷ்டம் இல்ல, வாங்காத செருப்படி இல்ல, கேட்காத பேச்சும் இல்ல. புரியுதா? உன் மாமனார் சாக கிடக்குறப்போ உனக்கு கல்யாணத்தை செஞ்சு கூட்டி கொண்டே நிறுத்தினேன். அதனால செத்தா போயிட்டாரு. இல்ல இல்ல